முன்னுரை. இறை இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இன்று ஆண்டின் முதல் நாள் புதன்கிழமை தாயாம் திரு அவை அன்னை மரியாளின் வழியாக மீட்பராகிய இயேசுவை அடைய நம்மை அழைக்கிறது. இன்று 3 முக்கிய விழாவை நாம் கொண்டாடுகின்றோம். ஆங்கில புத்தாண்டு 2025ஆம் ஆண்டின் முதல் நாள், இயேசு பிறந்த 8ஆம் நாள், பெயர் சூட்டும் விழா. மேலும் அன்னை மரியாள் இறைவனின் தாய் என்ற பெருவிழாவை மகிழ்ந்து கொண்டாட தாயாம் திரு அவை அழைக்கிறது. அன்னை மரியாள் வானதூதரின் இறை வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தன் குழந்தைக்கு இயேசு என்று பெயரை சூட்டி கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுகிறார். இயேசு என்ற பெயருக்கு பாவங்களிலிருந்து நம்மை மீட்பவர் என்பதை நாம் அறிவோம். நாம் மீட்பு பெறுமாறு வானத்தின் கீழ் மனிதரிடையே இவரது பெயரின்றி வேறு எந்த பெயரும் கொடுக்கப்படவில்லை என்று புனித பேதுருவும், இயேசுவின் பெயருக்கு விண்ணவர், மன்னவர், கீழுலகோர் அனைவரும் மண்டியிடுவர் என்று புனித பவுல் தெளிவாக கூறுகிறார். ஆண்டின் முதல் நாளில் அன்னை மரியாளை இறைவனின் தாய் என்று நாம் கொண்டாடுகின்றோம். நமது திரு அவை கிபி 431 ஆண்டில் நடைபெற்ற எபேசு திருச்சங்கத்தில் இதை உறுதிப்படுத்தியதை நாம் அறிந்து கொள்வது அவசியம். அன்னை மரியாளிடம் இருந்த இறை நம்பிக்கைதான் கிறிஸ்துவ நம்பிக்கையின் தொடக்கமாகும். கடவுளின் மீட்பின் திட்டத்தில் அன்னை மரியாளை தன் ஒரே அன்பு மகன் பிறக்க தெரிந்தெடுத்து மீட்பின் திட்டத்தில் இணைந்து பெருமை அளிக்கிறார் என்பதை உணர்வோம். ஆண்டின் முதல் நாளில் முதல் மணித்துளிகளில் ஆலயத்தில் கடவுளிடம் ஜெபிக்க வந்துள்ள நம்மை கடவுள் நிறைவாய் ஆசீர்வதிக்கிறார் என்பதை முதலில் நம்புவோம். ஆண்டவர் ஆசி அளித்து பாதுகாக்கிறார். ஆண்டவர் தம் திருமுக ஒளியால் நம்மை ஒளிரச் செய்து அருளை பொழிகிறார். ஆண்டவர் தம் திருமுகத்தை நம் பக்கமாய் திருப்பி அமைதி அருள்கிறார் என்பதை உணர்ந்து இறை ஆசிரை நிறைவாக இந்த யூபிலி ஆண்டு முழுவதும் நாம் பெற்றிட அருள் தந்தையரோடு நன்றி பலியில் இணைவோம். இறை ஆசிர் பெறுவோம். வருக வருகவே
தந்தை மகன் தூயாவையாரின் பெயராலே. நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவையாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கோடி அற்புத சுரங்கம் புனித அந்தோனியாரின் அன்பு பக்தர்களே, பிள்ளைகளே, அன்னை மரியாள் இறைவனின் தாய் மற்றும் இந்த புதிய ஆண்டு இரண்டையும் ஒன்றாக இணைத்து நினைவு கூர்ந்து கொண்டாட நாம் கூடியிருக்கின்ற இந்த இரவிலே ஆண்டவரின் வல்லமையும் அதிசயமும் நம் ஒவ்வொருவரின் மேலும் அபரிமிதமாக இறங்கவும், அந்தோனியாரின் பரிந்துரை நம் ஒவ்வொருவருக்காகவும் நம் ஒவ்வொருவரின் குடும்பத்திற்காகவும் அபரிமிதமாக இருக்கும்படியாக மன்றாடுவோம். 2024 வருடம் நாம் கடந்து வந்த பாதைகளை நினைவில் கொள்ளுவோம். இந்த வருடம் முழுமையுமாக நம்மை காத்த தேவனுக்கு நன்றி கூறுகிற நல்ல வேளையிலே வருகின்ற வருடமும் ஆண்டவர் தனது உடனிருப்பை வெளிப்படுத்தி, தனது பிரசன்னத்தை வெளிப்படுத்தி நம்மை அவரின் பாதுகாவலில் வைத்து காக்கும்படியாக மன்றாடுவோம். நம்மையும் நமது குடும்பத்தையும் இந்த கிராமம் முழுமையுமாக, இந்த பங்கு முழுமையுமாக ஆண்டவரின் காவலில் ஒப்படைத்து மன்றாடுவோம். ஆண்டவரின் கிருபை நம் அனைவருக்குமாக நிறைவாக இருக்கும்படியாகவும் சிறப்பாக நமது துன்ப துயரங்கள், நோய் நொடிகள், பிரச்சனைகள், குடும்பத்தில் உள்ள பிளவுகள், புரிதல் இல்லாத நேரங்கள், அனைத்திலிருந்தும் ஆண்டவர் விடுதலை கொடுக்கும்படியாகும். வருகின்ற புதிய வருடம் 2025 நம் வாழ்விலே முன்னேற்றத்தை காணும்படியாக மன்றாடுவோம். இந்த அற்புதமான வேளையிலே 2024 வருடம் முழுமையுமாக நாம் நமது அன்பான தேவனுக்கும் நமது அயலாருக்கும் எதிராக இழைத்த பாவங்கள், குற்றங்கள் எல்லாவற்றையும் நினைவில் கொள்ளுவோம். நமது உள்ளத்தில் எழுகின்ற பிரச்சனைகள், போட்டி பொறாமைகள், பிரிவினைகள், யாருடைய தீய வாழ்விற்காக நான் வழிவகுத்தேனோ அந்த நேரங்கள், நாட்களுக்காக மன வருந்துவோம். எனது குடும்பத்திலே பிரச்சனை ஏற்படுவதற்காக, பிளவுகள் உண்டாவதற்காக நான் எந்தெந்த காரணத்திற்காக நான் தயாராக இருந்தேனோ, நான் சூழ்ச்சியமாக இருந்தேனோ அவைகளை நினைத்து மனம் வருந்துவோம். எந்த குடும்பத்தில் சொத்து தகராறுக்காக, செல்வத்துக்காக, பணத்துக்காக நான் என் பெற்றோர்களுக்கு எதிராக இழைத்த குற்றங்களை, பிள்ளைகளுக்கு எதிராக இழைத்த குற்றங்களை, உடன் பிறப்புகளுக்கு எதிராக இழைத்த குற்றங்களை நினைவில் கொள்ளுவோம். இந்த அற்புதமான வேளையில் நமது பிள்ளைகளின் நல்வாழ்விற்காக நாம் எடுத்த முயற்சிகளை நினைவில் கொள்ளுவோம். அதே வேளையில் நமது கோபம், நமது அகங்காரம் முழுமையுமாக நமது பிள்ளைகளிடத்தில் கொட்டிய தருணங்களுக்காக நினைவில் கொள்ளுவோம். தேவையில்லாமல் பிள்ளைகளிடத்தில் எரிச்சல் படுவது, பிள்ளைகளை திட்டிய நேரங்கள் அனைத்திற்காக நினைவில் கொண்டு ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டுவோம். அன்பார்ந்தவர்களே, இந்த கிராமம் முழுமையுமாக இறைவனின் வல்லமையால் ஆட்கொள்ளப்படவும், இப்படி அந்தோனியாரின் பரிந்துரை நம் அனைவருக்குமாக இருக்கும்படியாக மன்றாடுவோம். யார் யாரெல்லாம் முழுமையாக மனம் திரும்பி இறைவனை நம்புகிறார்களோ அவர்கள் அனைவருமே மீட்கப்படுவார்கள். முடிவில்லா வாழ்வு நம் ஆண்டவரிடமே உள்ளது. இந்த 2024 வருடம் ஏராளமான இழப்புகளை நாம் சந்தித்திருக்கிறோம். இயற்கை சீற்றங்கள், பேரிழப்புகள் எல்லாவற்றிலுமிருந்து ஆண்டவர் நமக்கு பாதுகாப்பை உறுதிப்படுத்தினார். எவ்வளோ இழப்புகள் நேரிட்டாலும், நமது கிராமத்தில் எவ்வளோ இழப்புகள் இருந்தாலுமே
எல்லாவித இழப்புகளிலிருந்தும் என் ஆண்டவர் என்னை கை தூக்கி விட்டார். என் ஆண்டவர் என்னை பாதுகாத்தார். என்னை மட்டுமில்லாமல் எனது குடும்பம் முழுமையுமாக ஆண்டவரின் பாதுகாப்பில் ஒப்படைக்கப்பட்டிருந்தன. என் காவல் தூதர்கள் என்னை காத்தார்கள் என்று யார் யாரெல்லாம் முழுமையாக நம்பி வாழ்கிறார்களோ அவர்கள் அனைவருமே மீட்கப்படுவார்கள். ஆண்டவர் உடனிருப்பையும் ஆவியானவரின் பிரசனத்தையும் வல்லமையை உணர்ந்து கொண்டவர்களாக அவர்களின் உடனிருப்புக்கு ஏற்றாறு போல, அவர்களின் பிரசனத்திற்கு ஏற்றாறு போல, நாம் பெற்றுக்கொண்ட வாழ்விற்கு ஏற்றாறு போல நாம் தகுதியான கிறிஸ்தவ வாழ்வை உடன் முன்னிறுத்தி செல்ல வேண்டும். இந்த வாழ்விலே பிரச்சனைகள் வரும், துன்பங்கள் வரலும். துன்பங்களை தாங்குவதற்கான சக்தியை ஆண்டவரே கொடுப்பார். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே நாம் சந்திக்கின்ற எல்லாவித தீமைகளுக்கும் சோதனைகளுக்கும் ஆண்டவர் சக்தியை கொடுப்பார். தாங்குவதற்கான சக்தியை நிச்சயமாக கொடுப்பார். அப்படிப்பட்ட ஆண்டவர் தான் நம்மை ஒவ்வொரு வருடமாக தேர்ச்சி கொண்டிருக்கிறார், பாதுகாத்து கொண்டிருக்கிறார். அற்புதமான நல்ல இரவில் நாம் அந்த ஆண்டவருக்கு எதிராக இழைத்த குற்றங்களை நினைவில் கொள்ளுவோம். இந்த தெய்வீக திருப்பலியில் பங்கெடுப்பதற்கு தடையாக இருக்கின்ற நமது குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்கள், போட்டி பொறாமைகள், சூழ்ச்சிய தன்மைகள் எல்லாவற்றையும் இந்த ஆண்டவரோட ஒப்பு கொடுத்து மனம் திரும்பி மன்னிப்பை வேண்டுவோம். அற்புதமான ஆண்டவர் கொடுத்த இந்த வாழ்விற்காக நன்றி கூறுவோம். வருகின்ற 2025ஆம் வருடம் நமது வாழ்வில் ஆண்டவரின் பிரசன்னம் அபரிமிதமாக இருக்கும்படியாகவும் நமது வாழ்வு வளம் பெறும்படியாகவும் எல்லாவித துன்பத் துயரங்கள், இடுக்கண்கள், மனபாரங்கள், வலிகள், வேதனைகளிலிருந்து விடுதலை பெற்ற மக்களாக அற்புதமான வாழ்வை மகிழ்ச்சியுடனும் அமைதியுடனும் பெற்றுக்கொள்கின்ற மக்களாக, குடும்பத்தில் ஒற்றுமையுள்ள மக்களாக, குடும்பத்தில் சமாதானம் நிறைந்த மக்களாக வாழ வர வேண்டி இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். தூய மரணங்களை கொண்டாட நம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகள் உங்களிடமும் நான் பாவின்றி ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கண்மையான தூய மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள கொண்டாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். கிறிஸ்துவே
மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, புனித மரியாவின் வளமையான கன்னிமையால் மனித குலத்துக்கு நிலையான மீட்பின் பரிசுகளை வழங்கினீரே. அவரது பரிந்துரையை நாங்கள் உணரவும், அவர் வழியாக வாழ்வின் ஊற்றாகியவும் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாக இயேசு கிறிஸ்துவை பெற்றுக்கொள்ளவும் நாங்கள் தகுதியுள்ளவர்களாக இருக்க அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். இஸ்ரேல் மக்கள் மீது நமது பெயரை கூறி நீங்கள் வேண்டும்போது நாம் அவர்களுக்கு ஆசி அளிப்போம். எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வசனங்கள் 22 முதல் 27 முடிய. எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வசனங்கள் 22 முதல் 27 முடிய. ஆண்டவர் மோசேயிடம் கூறியது: நீ ஆரோனிடமும் அவன் புதல்வரிடமும் சொல், நீங்கள் இஸ்ரேல் மக்களுக்கு ஆசி கூற வேண்டிய முறை. ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன்மேல் ஒளிரச் செய்து உன்மீது அருள் பொழிவாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன் பக்கம் திருப்பி உனக்கு அமைதி அருள்வாராக. இவ்வாறே அவர்கள் என் பெயரை இஸ்ரேல் மக்களிடையே நிலைநாட்டுவர். நானும் அவர்களுக்கு ஆசி வழங்குவேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனை ஏற்றி போற்றி
இரண்டாம் வாசகம். கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராக அனுப்பினார். திருத்தூதர் பவுல் கலாத்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை திருவசனங்கள் 4 முதல் 7 முடிய. கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராக அனுப்பினார். திருத்தூதர் பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை திருவசனங்கள் 4 முதல் 7 முடிய. சகோதர சகோதரிகளே, காலம் நிறைவேறிய போது திருச்சட்டத்திற்கு உட்பட்டிருந்த நம்மை மீட்டு தம் பிள்ளைகள் ஆக்குமாறு கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராகவும் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவராகவும் அனுப்பினார். நீங்கள் பிள்ளைகளாயிருப்பதால் கடவுள் தம் மகனின் ஆவியை உங்கள் உள்ளங்களுக்குள் அனுப்பியுள்ளார். அந்த ஆவி அப்பா தந்தையே என கூப்பிடுகிறது. ஆகையால் இனி நீங்கள் அடிமைகள் அல்ல, பிள்ளைகள்தாம். பிள்ளைகளாகவும் உரிமை பேறு உடையவர்களாகவும் இருக்கின்றீர்கள். இது கடவுளின் செயலே. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். தூய லூக்கா எழுதிய தூய நற்செய்தி 2வது அதிகாரம். ஆண்டவருடைய வார்த்தைகள் 16 முதல் 21 முடிய. அக்காலத்தில் இடையர்கள் பெத்லகேமுக்கு விரைவாகச் சென்று மரியாவையும் யோசேப்புவையும் தீவனத் தொட்டியில் கிடத்தியிருந்த குழந்தையையும் கண்டார்கள். பின்பு அந்த குழந்தையை பற்றி தங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தியை தெரிவித்தார்கள். இதை கேட்ட யாவரும் இடையர்கள் தங்களுக்கு சொன்னவற்றை குறித்து வியப்படைந்தனர். ஆனால் மரியா இந்நிகழ்ச்சிகளையெல்லாம் தம் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து கொண்டிருந்தார். இடையர்கள் தாங்கள் கேட்டவை கண்டவை அனைத்தையும் குறித்து கடவுளை போற்றி புகழ்ந்து பாடிக்கொண்டே திரும்பிச் சென்றார்கள். அவர்களுக்கு சொல்லப்பட்டவாறு எல்லாம் நிகழ்ந்திருந்தது. குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வேண்டிய 8ஆம் நாள் வந்தது. தாயின் வயிற்றில் உருவாகும் முன்பே வானதூதர் சொல்லியிருந்தவாறு அதற்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. நற்செய்தி வாக்கினால் நம் பாவங்கள் அகல்வனவாக. இறைவனின் அன்னையாகிய தூய கன்னி மரியாளுடைய பெருவிழாவை தாய் திருச்சபையானது உலகம் முழுவதும் இருக்கிற கிறிஸ்தவர்கள் கொண்டாடுவதற்காக பணித்திருக்கிறது.
ஏனெனில் இந்த ஜனவரி மாதம் 1ஆம் தேதி என்று வந்துவிட்டால் உலகம் முழுவதும் இந்த பெருவிழாவை மகிழ்ச்சியோடு வரவேற்கிறார்கள், கொண்டாடுகிறார்கள். ஆகவே அந்த அடிப்படையிலே அன்னை மரியாளை, தாயை மகிமைப்படுத்த வேண்டும் என்கின்ற அழகோடு தாய் திருச்சபையானது இந்த விழாவை ஏற்பாடு செய்திருக்கிறது. அன்பு குழந்தைகளே, அதாவது 11 மணி முடிஞ்சு 12 மணி பிறக்குது. இது புதுசா? நேற்றும் பிறந்தது. 11 மணி முடிந்து 12 மணி, ஏன் இன்றைக்கு மத்தியாலம் கூட 11 மணி முடிந்து 12 மணி பிறந்தது. ஆனால் அப்போதெல்லாம் இல்லாத ஒரு ஆனந்தம், ஒரு மகிழ்ச்சி, ஒரு ஆர்ப்பாட்டம், ஒரு சந்தோஷம் இந்த 11 மணி முடிந்து 12 மணி ஆரம்பிக்கிற பொழுது ஏன் இருக்கிறது? இதில் என்ன ஸ்பெஷல்? ஒரு மணி பிறந்தது என்பதனாலா அப்படின்னு பார்த்தா, ஐயோ, அந்த மத்தியானம் பிறந்த 12 மணிக்கும் இந்த 12 மணிக்கு வித்தியாசம் இருக்குது. ஏனெனில் ஒரு நாளே மாறிவிட்டது. நேற்று செவ்வாய்க்கிழமை, இப்போது புதன்கிழமை என்று மாறிவிட்டது. ஒரு நாள் மாறியதற்கா இவ்வளவு பெரிய சந்தோஷம்? பிரியமானவர்களே, கொஞ்சம் உற்று நோக்கினால் ஒரு மாதமே மாறிவிட்டது. நேற்று டிசம்பர் மாதம், இன்று ஜனவரி மாதம். பாருங்கள், அதனுடைய சுவை, அதனுடைய அழகு, அதனுடைய தன்மை கூடிக்கொண்டே போகிறது. ஒரு மணி, ஒரு நாள், ஒரு மாதம், இது மட்டுமா இதில் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது? ஒரு வருடமே தீர்மானிக்கப்பட்டு விட்டது. 2024 முடிந்து விட்டது, 2025 பிறந்து விட்டது. பாருங்கள், நேற்றைய போல் தான் இன்று இரவு வந்தது, ஏதோ நாள் விடிந்தது என்று நினைப்பவர்களுக்கு அப்படியே போகட்டும். பழங்கஞ்சி அவர்கள் எந்நாளும் குடிப்பவர்கள். ஆனால் புதிது யோசிக்கிற பொழுது இந்த நொடி பொழுது என்ன தன்மையை பெற்றிருக்கிறது என்று யோசித்தால், இது மணி என்பதல்ல, ஒரு நாள் என்பதல்ல, ஒரு மாதம் என்பதல்ல, ஒரு வருடத்தை தீர்மானிக்கிறது. எனவே இந்த நொடி ஸ்பெஷல், சிறப்பு. ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, ஒரு வருடம் தானா என்றால், இப்போ நம்ம மேலே போட போகிறோம் திருவிழாவுக்கு. 2025 பிறந்து விட்டது. இதோ மாபெரும் யூபிலி ஆண்டு 2025 என்று தாய் திருச்சபை கொண்டாட சொல்லுகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னும் 25 வருஷம் கழிச்சு தான் இன்னொரு ஜூபிலி வரும். திருமணம் முடித்தவர்களுக்கு தெரியும், 25வது ஆண்டு என்பது அந்த திருமண வாழ்விலே ஒரு சிறப்பு கொண்டாட்டம். பிறகு 50ஐ கொண்டாடுவார்கள், பிறகு 60ஐ கொண்டாடுவார்கள். யோசித்து பாருங்கள், நேற்றைய போல் இன்றென்று சொல்லிவிட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு புதிய காரியம் இந்த நாளில், இந்த நொடியில், இந்த நேரத்தில் இருக்கிறது. எனவே ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, சொன்னால் மட்டும் பத்தாது, பங்கு தந்தை என்கின்ற முறையிலும் இதோ பாசத்திற்குரிய நம்முடைய தந்தை ஜேபி காலேஜிலிருந்து வருகை தந்திருக்கிறார்கள். அவர்கள் சார்பாகவும் உங்கள் அனைவருக்கும் நாங்கள் ஆங்கில புத்தாண்டினுடைய வாழ்த்துக்களை மகிழ்ச்சியான முறையிலே தெரிவித்துக் கொள்ளுகிறோம். நீங்கள் கைத்தட்டினது சந்தோஷம், வாழ்த்து தெரிவித்தது பக்கத்தில் இருக்க ஆளுக்கும் சொல்லிக்கோங்க, ஹாப்பி நியூ இயர். அவ்வளோதான், முடிஞ்சு. ஏன்னா கண்ணை மூடி முடிக்க முன்னே திருவிழா, பொங்கல் வருஷம் முடிஞ்சிடும். பிறகு பிப்ரவரி மாதம் புளியம்பட்டி திருவிழா முடிஞ்சால் மலைக்கோயில் திருவிழா முடிஞ்சிடும். பிறகு மார்ச் மாதம் தவக்காலம் ஆரம்பிச்சதுன்னா மார்ச் ஏப்ரல் முடிஞ்சுது. பிறகு மே மாதம் வந்ததுன்னா தாத்தா பாட்டி ஊருக்கு போனோம், கோடை விடுமுறைன்னு முடிஞ்சிடும். பிறகு முழிச்சு பார்த்தா ஜூன் மாதம் பிள்ளைகளை பள்ளிக்கூடத்தில் சேர்க்கறதுக்கு படாத பாடுபட்டு, பிறகு திரும்ப வழக்கம் போல் ஆகஸ்ட் மாதம் காமராஜ்மட்டி திருவிழா போய்ட்டு வந்தோம். தென்காசி திருவிழா ஆரம்பித்தோம்னா 2025 கடகடன்னு போயிடும். இதெல்லாம் டைம் டேபிள், வழக்கம் போல் உள்ள டைம் டேபிள். நீங்கள் ஒன்றுமே செய்ய வேண்டாம். அதுவே உங்களை தள்ளி கொண்டு போய் ஒரு இடத்துல என்ன செஞ்சிடும், சேர்த்துறோம். இல்லை, நான் எதுவுமே பண்ண மாட்டேன், நான் இப்படியே தான் கம்பா நிற்பேன், நான் ஒவ்வொரு நாளாக பார்த்து பார்த்து தான் செலவழிப்பேன் நீங்களாக நினைச்சாலும் அது விடாது. இதெல்லாம் நமக்கு இருக்கிற பெரிய டைம் டேபிள். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளை, எனவே சொல்லியாச்சுல ஹாப்பி நியூ இயர். இப்போ முடிஞ்சு போகும்போது நாளைக்கு சொல்லுவாங்க, நேற்று தான் ஹாப்பி நியூ இயர் சொன்ன மாதிரி இருந்தது, அதுக்குள்ளே ஒரு நாள் முடிஞ்சிருது சாயந்தரம் 7 மணிக்கு. எனவே காலம் வேகம், நேரம் போய்கொண்டே இருக்கும். நீங்களும் நானும் என்ன செய்ய போகிறோம்? ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, இதற்கு பவுலடிகளார் ஒரு அழகான வார்த்தையை தருகிறார். அதை இந்த இரவு நேரத்தில் உங்கள் மனதிலே ஆழமாக பதித்துக் கொள்ள அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வசனம் நிச்சயமாக மனப்பாடம் செய்ய வேண்டும், அது நம்மை வழிநடத்தும். குறிப்பாக பவுலடிகளார் பிலிப்பியருக்கு எழுதின கடிதம் 3வது அதிகாரத்தில் 12, 13, 14 என்கின்ற 3 வசனங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. பவுலடிகளார் பிலிப்பியருக்கு எழுதின கடிதம் 3வது அதிகாரத்திலே 12வது வசனத்தில் அதில் சொல்லுகிறார்,
நான் ஏற்கனவே என்னுடைய இலக்கை அடைந்து விட்டேன் என்று நினைக்கவில்லை. 2024 எனக்கு எல்லாம் முடிஞ்சுது சாமி, இனிமேல் எனக்கு எந்த தேவையும் இல்லை, என் வாழ்க்கையில் எல்லாம் ஓவர், பாபம் டாட்டா அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? இல்லை. நம்முடைய பயணம் முடியவில்லை, எனவே எல்லாம் முடிந்து விட்டது என்று பவுலும் நினைக்கவில்லை. அவர் சொல்லுகிறார், இதோ நான் 13வது வசனம், அனைத்தும் நிறைவேறிவிட்டது என்று எண்ணவில்லை, தொடர்ந்து ஓடுகிறேன். என்னுடைய நோக்கம் நிறைவேறிவிட்டது என்று நான் எண்ணவில்லை, ஆனால் ஒன்றை சொல்லுகிறேன், கடந்ததை மறந்துவிட்டு முன்னிருப்பதை கண்முன் கொண்டு, கடந்ததை மறந்துவிட்டு முன்னிருப்பதை கண்முன் கொண்டு பரிசு பெற வேண்டிய இலக்கை நோக்கி தொடர்ந்து ஓடுகிறேன். இந்த தொடர் ஓட்டம் என்பதுதான் இந்த நாள் நமக்கு தருகிறது. இந்த நாள் என்ன சொல்லுகிறது என்றால், நீங்கள் தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள் இறுதி இலக்கை நோக்கி, பரிசை நோக்கி, வாழ்வினுடைய ஆற்றலை நோக்கி, முழுமையை நோக்கி. இது எப்படி எடுக்கலாம் என்றால், ஒரு விதையை எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த விதையை மண்ணில் போடுகிறோம். மண்ணில் போடுகிற பொழுது அந்த விதைக்கு உரம் இடுகின்றோம். அந்த உரம் என்பது மக்கி போகின்ற ஒன்று. அதற்கு பிறகு அந்த மரம் வளர்ந்து வருகிறதே. எனவே இந்த மரத்திற்கு எது உரம் எது மரம் என்று ஒரு சின்ன சிந்தனையை நம்முடைய உள்ளத்தில் கொண்டால் கூட இந்த 24 25க்கு கடந்து போகிறோமே, இது என்னவென்று தெரியும். ஒரு விதை என்பது இப்படி இருக்கும், வேற சைஸில். ஆனால் அது செடியாய் வளருகிற பொழுது வேறு விதமாக இருக்கும். இப்போ இந்த விதையிலிருந்து தான் இந்த செடி வந்ததுன்னு நம்ப முடியுமா? மாங்கொட்டையை நீங்கள் போட்டுட்டு கொஞ்ச நாள் கழிச்சு பாருங்க, அதில் இலை வருகிறது. சரி, இந்த இலை வளர்ந்து வருகிறது. கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா அது பெரிய ஒரு தடியாய் மாறுகிறது. அதில் நிறைய கிளைகள் வளருகின்றன. அந்த கிளையிலே பூ பூக்கிறது. பிரியமானவர்களே, மா இலையை பிடிச்சு பாருங்க, மாம் பட்டையை லேசாக உரிச்சு வாயில் வச்சு பாருங்க, மாம் பூவை வச்சு பாருங்க, எவ்வளவு வித்தியாசம். மா பூ மாங்காயா மாறும். மாங்காயை வச்சு பாருங்க, கடைசியில் மாம்பழமும் அதில் தான் இருக்கிறது. ஒரே விதை தான், ஆனால் எத்துணை பரிமாணம். இந்த பரிமாணம் வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, பவுலடிகளார் சொல்லித் தருகிறார், இதோ கடந்ததை ஒதுக்கி வை, மறந்து விடு. நேற்று ராத்திரி ஒரு ஆள் தூங்க போனாங்க, காலையில் எந்திரிச்சாங்க. வீட்டில் பிள்ளைங்க போய் எப்பா அப்படின்னுது. காலையில் எந்திரிக்கும் போதே, சனியனை உனக்கு அறிவு இருக்கா அப்படின்னு ஆரம்பித்தார். என்னன்னு கேட்டால், நேற்று ராத்திரி நீ என்ன பண்ண தெரியுமா? நேற்று முடிந்து விட்டது, இன்று புதிதாய் ஆரம்பித்திருக்கிறது. ஆனால் இந்த மனிதனோ செத்த மனிதன். ஏன் நம்ம செத்த மனிதன் சொல்கிறோம்? இவன் நேற்றிலிருந்து இன்றைக்கு வரவில்லையே. நேற்றின் பிரச்சனையை நேற்றோடு குழி தோண்டி புதைத்து விட்டு அதை உரமாக்கி விட்டு இன்று புதிய நாள் காலையிலே சிரித்த முகத்தோடு வந்த குழந்தையிடம் என் தங்கமே என் செல்லமே என்று சிரித்து மகிழ்ந்து கொண்டாடி விட்டு போகணும்ல. அப்போ நேற்று நடந்ததை என்ன செய்வது? நேற்று ஒரு தவறு நடந்தால் இன்று திருத்தக்கூடாதா? நீங்கள் திருத்த முன்னையே அவங்களுக்கு தெரியும், தெரியாமலாம் போகாது. அவங்களே சொல்லுவாங்க கொஞ்சம் நேரம் கழித்து வந்து, சாரி டாடி, நேற்று ராத்திரி நான் என்ன உங்கள்கிட்ட பேசுனேன்னு தெரியல, ஐ எம் சாரி, டைம் கொடு. நீங்கள் நேரம் கொடுத்தும் திருந்தவில்லையா? 2 நாள் பாருங்கள், 3வது நாள் இல்லை, ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்ததுல, நீ அதை பற்றி எதுவும் ரீகால் பண்ணியான்னு கேளுங்க. ரீகால் பண்ணியிருந்தா அவர்கள் சொல்லட்டும், இல்லை என்றால் அதை வைத்து ஒரு செய்தி சொல்லுகிறேன். இந்த 3 நாள் கழித்து உங்கள் வாயிலிருந்து உங்கள் குழந்தையை நோக்கி கோபமான வார்த்தையோ, தூஷணமான வார்த்தையோ, தீமையான வார்த்தையோ வராது. 3 நாளில் உங்களுக்குள் அது மக்கி மண்ணாகி மரமாகி உரமாகி விடும். மரத்திற்கு அது சத்தாய்த்தான் வருமே தவிர மாறாக நாற்றம் அடிக்கின்ற ஒரு பொருளாய் வராது. பிரியமானவர்களே, இதைத்தான் பவுல் சொல்லுகிறார், கடந்ததை மறந்துவிட்டு, கடந்ததை மறந்துவிட்டு. நாளைக்கு காலையிலிருந்து நேற்று நீ என்ன சொன்ன தெரியுமா? முந்தா நேற்று என்ன நடந்தது தெரியுமா? நீ 2 வருஷத்துக்கு முன்னாடி ஏன்ட்ட என்ன ஒரு பிரச்சனை பண்ண தெரியுமா? உங்கள் சொந்தக்காரங்க உங்கள் வீட்டில் இருந்தவங்கெல்லாம் இதோ ஒரு நாள் என்ன செஞ்சாங்க தெரியுமா அப்படின்னு ஒரு யார்ட்டையாவது 2 வருஷம் 3 வருஷம் 10 வருஷம் பேசாமல் இருந்தீங்கன்னா நாளைக்கு காலையிலே ஃபோனை போடுங்க. ஃபோனை போட்டு பேசுறதுக்கு முதல்ல முடியலன்னா ஒரு மெசேஜை தட்டி விடுங்க, ஹாப்பி நியூ இயர். அவங்க சந்தோஷப்படுவாங்க. பரவாயில்லையப்பா, இன்னாரும் மனம் திருந்திட்டா போலுக்கப்பா, இன்னாருக்கு வேற மாதிரி ஒரு யோசனை வந்துடுது போலுக்கப்பா.
ஒருவேளை அவங்க உங்களை நக்கல் பண்ணுறாங்கன்னே வச்சுக்கோங்களேன். என்னடே திடீர்னு ஞானம் பிறந்துடுது, ஞானி ஆகிட்டியோ புனிதர் ஆகிட்டியோ, உனக்கு எப்படி நல்ல புத்தி வந்தது அப்படின்னு ஒரு வேளை கேட்டால் சொல்லுங்க. நேற்று ஃபாதர் ஒரு எடுத்துக்காட்டு சொன்னார். ஒரே மரம்தான், ஆனால் அதிலே பூ வேறு குணம். நானும் நேற்று வரை ஒரு மரம்தான், இன்று பூத்த மரம். இன்னும் ஒரு வருடம், ஒரு மாதம், 6 மாதம் கழித்து பார்த்தா என்றால் நான் கனிந்த மரமாய் நிற்பேன். ஒரு ரோஜா செடி எடுத்து பாருங்க, முள்ளாத்தான் இருக்கு, அதில் ஒரு பூ பூக்குது. இது முள்ளா இருக்கு, கடினமா இருக்கு, அந்த பூ அவ்வளவு சாஃப்டா இருக்க. அந்த சாஃப்டா இருக்கிற பூவுக்குள்ள அவ்வளவு மணக்குத. இந்த மனம் எங்கு இருந்தது? அந்த தண்டில் தான் இருந்தது. ஆனால் தண்டை மணத்து பார்த்தால் ரோஜாவில் மணக்காது, ஆனால் பூவில் மனம் வரும். எப்படி? மல்லியோ ஏதோ ஒரு பூ எடுத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த பூவுக்கான மனம் எப்படி வருகிறது? பிரியமானவர்களே, பரிமாணம். மனிதன் என்பவன் பல பரிமாணங்களோடு வாழுவதற்கும் வளர்வதற்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறான். அதைத்தான் இன்று திருச்சபை கொண்டாடுகிறது. அன்னை மரியாள் மனுஷியா, கடவுளின் தாய், அவளும் ஒரு தெய்வ பிறவி. ஆனால் உன்னையும் என்னையும் போல மனிதனாய், ஒரு மனுஷியாய், ஒரு பெற்றோருக்கு பிறந்தவள் தான் அந்த அன்னை மரியாள். ஆனால் அந்த அன்னை மரியாள் கடவுளின் தாய் என்பதை கபிரியேல் தூதர் சொன்னார், எலிசபெத் அம்மாள் சொன்னால். இந்த அன்னை மரியாளும் தன் வாழ்விலே கடந்ததையெல்லாம் மறந்துவிட்டு இதோ கண்முன் இருப்பதை நினைவில் கொண்டு தான் கடவுளின் தாய் என்கின்ற ஒரு வெற்றி பரிசை பெற்றுக்கொண்டார்கள். நீங்களும் நானும் இந்த இரவில் நினைத்தால் அத்தகைய அருள் நிலையை, அத்தகைய ஆசீர் நிலையை அடைய முடியும். அடைவதற்கு முதலில் செய்ய வேண்டியது என்னவென்றால் கடந்ததை மறக்க வேண்டும். எப்பவும் இப்படி பின்னாடியே பார்த்துட்டு இருக்கக்கூடாது. அதனால தான் பாட்டு என்ன போடுறோம்? இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். கோயிலில் பாட்டு பாடுறோம்ல, இயேசுவின் பின்னால் போகிற பொழுது நான் ஏன் திரும்பி பார்க்க போகிறேன்? பிரியமானவர்களே, இதற்கு இன்னொரு எடுத்துக்காட்டு உங்களுக்கு சொல்லுகிறேன். விடுதலை பயண புத்தகம் 4வது அதிகாரத்தில் 14வது அதிகாரத்தில் அழகான ஒரு பகுதி இருக்கிறது. விடுதலை பயண புத்தகம் 14வது அதிகாரத்தில் இஸ்ராயல் மக்கள் அந்த 10 கொள்ளை நோய்கள்லாம் முடிஞ்சு வெளியில் வந்துருவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எதுக்க பெரிய செங்கடல் கிடக்கிறது, பின்னாலோ பார்வோனின் படை துரத்தி கொண்டு வருகிறது. செங்கடல் முன்னாடி இருக்கு, பின்னாடி பார்வோனின் படை இருக்கு. இஸ்ராயல் மக்கள் அழுகிறார்கள். 14வது அதிகாரத்தில் இதோ மோயிசனை பார்த்து, மோயிசனே இதைத்தானே நாங்கள் சொன்னோம். நல்லா கவனிக்கணும், வசனம் முக்கியம். இதைத்தானே நாங்கள் சொன்னோம், எகிப்தில் எகிப்தியர்களுக்கு அடிமை ஊழியம் பார்த்து கொண்டு இருந்து விட்டு செத்து போகிறோம் என்று இங்கே கூட்டிக் கொண்டு வந்தாயே. இந்த பாலைவனத்தில் எகிப்திய படை பின்னால் வருகிறது, பாரபட்சம் பார்க்காமல் எங்களை கொன்றுவிடும். முன்னே போனால் செங்கடல் கிடக்கிறது. 15வது வசனத்தை மனப்பாடமாக வச்சுக்கோங்க. 2வது வசனம் கொடுக்குறேன். முதல்ல பிலிப்பியர் 3:13, 2வது விடுதலை பயண புத்தகம் 14 15வது வசனம். பகலையில் சொன்னாலே மனப்பாடம் பண்ணுறது கஷ்டம். இது ராத்திரி 12 மணிக்கு 2 வசனமா? சரி, ரைட். காலையில் யூடியூப்பில் பார்த்து மனப்பாடம் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் மனப்பாடம் வைக்க வேண்டிய வசனம் என்னன்னா, ஆண்டவர் அழகாய் சொல்லுகிறார் மோயிசனை பார்த்து, ஏய் இந்த இஸ்ராயல் மக்களை என்னை பார்த்து ஏன் அழச் சொல்லுகிறாய்? ஏண்டா அழுது கூப்பாடு போடுற? எதிரே முன்னோக்கி போ. முன்ன என்ன இருக்கு? கடல். ஆண்டவரே, உங்களுக்கு எவ்வளவு சேட்டை இருந்ததுன்னா மேலே இருந்துக்கிட்டு நீ முன்ன பார்த்து போன்னு சொல்கிறீங்க. எத்தனை பேர் நீச்சல் அடித்து கடலை கடந்துட முடியும்? நம்ம வாழ்க்கையில் இருக்கா இல்லையா? கடன் பிரச்சனை இருக்கிறது, வீட்டிலே கணவன் மனைவிக்கு இடையிலே உறவு சிக்கல் இருக்கிறது, சகோதர சகோதரிகளுக்கு இடையிலே பங்காளி சண்டை தொடங்கி பகை சண்டை இருக்கிறது, பக்கத்து வீட்டோடு காவல்துறை வரை செல்லுகிற அளவிற்கு பலவிதமான பிரச்சனைகள் இருக்கிறது. வேலை பார்க்கிற இடத்திலே நம்மை ஏமாற்றி விட்டு பதவி உயர்வு கிடைத்தவர்களை பார்க்கிற பொழுதெல்லாம் பொறாமை பொங்கி பொங்கி வழிகிறது. எத்தனை பிரச்சனை நம்ம முன்னாடி. இதை தாண்ட முடியாமல் சிக்கி திணறி கிடப்பவர்கள் எத்தனை பேர் இன்றைக்கு? பிரியமானவர்களே, அப்போதுதான் ஆண்டவர் சொல்வது நமக்கு நினைவுக்கு வர வேண்டும். நீ போ. ஏம்பா கடலுக்குள்ள போனா சாவனா சாவக மாட்டானா அப்படின்னா, அழகாக மோயிசனுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், கம்பை வச்சு தாங்கி அடி. யோ, கம்பை வச்சு தண்ணி அடிச்சா தண்ணி விலகுமா? நீங்கள் அடித்து பாருங்க, தண்ணியை வச்சு கம்பை வச்சு தண்ணியில் எத்தனை அடி அடித்தாலும் மீண்டும் மீண்டும் ஒன்று சேரும். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், என் வாக்கை முன்னிட்டு நீ கடந்ததை மறந்துவிட்டு நீ முன்னே போகிறாய் என்று சொன்னால் உனக்காக செங்கடலை நான் பிளந்து தருவேன். நடந்தது அதுதான். இந்த பூ காய் அல்லது கனி, அதே மரம்தான்
அந்த மரத்தில் எப்படி பூவுக்கு வேறு குணம், அதில் எப்படி இந்த பழத்திற்கு வேறு சுவை, அதே மரத்தில் எப்படி காய்க்கும் உங்களுக்குள் இருக்கிறது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பெரும்பாலும் இந்த இஸ்ராயல் மக்கள் சொன்னது போல எதுக்கு வம்பு, எதுக்கு அதை போய் ட்ரை பண்ணுவானே, கழுத வழக்கம் போல் உள்ளதே இருக்கட்டும், போனதே போகட்டும், ஆனதே ஆகட்டும். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, மோயிசன் ஏன் இப்படி செய்தார் என்று சொன்னால், மோயிசனுடைய வாழ்வில் மட்டுமல்ல, நம்முடைய வாழ்விலும் ஒவ்வொரு கட்டத்திலும் ஒரு கேள்வி வருகிறது. இப்பவும் ஒரு கேள்வி தான் வைக்கிறோம். என்ன கேள்வினா, நீங்கள் விரும்பினால், நீங்கள் நினைத்தால், நீங்கள் உள்ளுக்குள் உறுதிப்பட்டால், இன்று இங்கிருந்து போகிற பொழுது புதிய படைப்பாய், கிறிஸ்துவுக்குள் புதிய மனிதராய், புதிய மனம் கொண்ட ஒரு பூவாய், புதிய சுவை கொண்ட ஒரு பழமாய் போகலாம், புதிய பரிமாணத்தோடு போகலாம். அப்படி இல்லைன்னா வழக்கம் போல இஸ்ராயல் மக்களை போல பின்னோக்கி போய் பார்வோனுக்கு அடிமையாய் இருந்து விடுகிறோம் என்றும் வாழலாம். இவர் சாய்ஸ், உங்களை சார்ந்தது. மோயிசனுக்கு இது பிறப்பில் இருந்தே நடக்கு. மோயிசன் பிறக்கிற பொழுது 2 சூழல். அந்த அம்மாவுக்கு என்ன செய்யலாம், பிள்ளையை காப்பாற்றணும்னா காப்பாற்றலாம், இல்லைனா எல்லாரையும் போல புதைச்சிடலாம். அந்த அம்மா பிள்ளையை புதைக்கல, மறைத்து வைத்தாள். எவ்வளோ நாளைக்கு மறைக்க முடியும்? 3 மாதம் மறைத்து வைத்தாள். 3 மாதம் கழித்து பிள்ளை வளர்ந்துடுது. என்ன செய்யன்னு தெரியல. அந்த அம்மா பார்த்தா, பிறந்த உடனே கொண்டு போய் தண்ணியில் போட்டு கொல்லுன்னு சொன்னான். நான் செய்யலை ஆண்டவனே, உனக்காக 3 மாதம் என்னால் முடிஞ்சது முன்னோக்கி போனேன். நான் சாவுக்கோ பயத்திற்கோ குளிக்கோ உழலை. முன்ன வந்தனா இந்த மோயிசனை இப்போ இந்த பெட்டியில் வச்சு அனுப்புகிறேன். பிரியமானவர்களே, மோயிசன் காப்பாற்றப்பட்டார், வளர்க்கப்பட்டார். இப்போது ஒரு 40 வயது வருகிற பொழுது மோயிசனுக்கு ஒரு பிரச்சனை வருது. என்ன பிரச்சனை வருது? நான் எபிரேயனா எகிப்தியனா? எகிப்திய அரண்மனையில் வாழ்ந்தேன், சொகுசும் சுகமும் எனக்கு இருக்கிறது. என்னை பார்க்கிற மனிதர்கள் எல்லாம் ஐயா சின்ன எஜமா பார்வோன் தான் கூப்பிடுறாங்க. ஆனால் என் முகம், என்னுடைய கண்ணாடி காட்டி கொடுக்கிறது, நான் பார்வோன் அல்ல, நான் அடிமை பிறவி அல்ல, நான் எபிரேயன், கடவுளின் பிள்ளை. இது தெரிஞ்ச உடனே மோயிசனுக்கு ஒரு கேள்வி வருது. அங்கே ஒரு சிக்கல் நடக்கு. ஒரு எபிரேயனை ஒரு எகிப்தியன் அடித்து கொண்டிருக்கிறான். மோயிசன் நினைத்தால், நமக்கு எதுக்கடா வம்பு, நான் யாரு? அரண்மனையில் வாழ்கிறவன், எகிப்தியன். நானோ பார்வோன், என்னையும் சின்ன எஜமான் என்று வணங்குவார்கள் அப்படின்னு சொகுசா இருந்திருக்கலாம். அவரோ எகிப்தியனாய் வாழ முன்னோக்கி போனார். அதில் அவனை கொன்று விட்டார். பிறகு பாலைவனத்திற்கு ஓடினார். பாலைவனத்திலும் ஒரு கேள்வி. கடவுளை சந்தித்தார். ஒரேபு மலையில் கடவுளை சந்தித்தவுடன் அவருக்கு ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. எப்பா, நீ போய் எகிப்தில் போய் பார்வோனை பாரு. மோயிசனுக்கு என்ன பிரச்சனை? அவன் என்னைய பார்த்தா கொன்றுவான். நானே அவனுக்கு பயந்து தானே ஓடி வந்தேன். இதோ கடவுள் ஆனால் சக்தி கொடுத்து, ஆற்றல் கொடுத்து மோயிசனை மீண்டும் பார்வோனிடம் அனுப்பினார். இப்போது பார்வோன் சின்ன எஜமானனாக போகவில்லை. யாரா போனாரு? லீடர், லிபரேட்டிவ் லீடர், விடுவிக்கின்ற கடவுளின் பிள்ளையாய் போனார். இப்போ நீங்கள் எங்கள் வீட்டுக்கு போகும்போது மீண்டும் பழைய அடிமையாகவும் வாழலாம், மீண்டும் பழைய கோபக்காரனாகவும் இருக்கலாம், மீண்டும் அதே பழைய அழுக்கு துணியாகவும் வீட்டில் போய் உட்கார்ந்துருக்கலாம். என்னென்ன பேசுவோமோ என்னென்ன செய்வோமோ அப்படியும். ஆனால் இங்கேருந்து புதுசாகவும் போகலாம். பிரியமானவர்களே, ரெசல்யூஷன்லாம் எடுத்துட்டிங்களா? ஆண்டு பிறப்புக்கு எடுப்பாங்களா இல்லையா? இது ரெசல்யூஷன் அப்படின்னா தீர்மானம். இந்த ஆண்டில் இந்திலிருந்து நான் அப்படின்னு யாரெல்லாம் தீர்மானம் எடுத்திருக்கிறீங்க கை தூக்குங்க பார்ப்போம். ஓகே, காட் பிளஸ் யூ ஆல். சரி, அன்பியத்தில் எழுதி கொடுங்கண்ணே. உங்கள் அன்பிய பொறுப்பாளர்களிடம் நான் கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணிவிட்டு, நீங்கள் ஒரு வேளை அப்படி ஏதாவது முடிவு எடுத்தீங்கன்னா, இன்றைக்கி நீங்கள் இப்போ தானே சாமி சொன்னீங்க, நீங்கள் போன வாரமே சொல்லியிருந்தீங்கன்னா நாங்கள் இந்த வாரம் தயாராக வந்திருப்போம் அப்படின்ட்டு. அப்படி இல்லைனா ஒன்றும் செய்வோம். நீங்கள் பேர் எழுதி ஒரு தடவை காணிக்கை எடுக்கிறோம்ல, அதில் உங்கள் தீர்மானங்களை எழுதி கொண்டு வாருங்கள்னு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு வேளை காணிக்கை எடுக்கும்போது நம்ம என்ன செய்யலாம், எடுத்து ஏதாவது அதுக்கு இறை வார்த்தை கரெக்ஷன் தேவைப்பட்டதுன்னா நம்ம உங்களுக்கு என்ன செய்யலாம். ஆனால் 5 ஒரு ரெசல்யூஷன் கூட நீங்கள் எடுக்கலைன்னா, இன்றைக்கி புது ட்ரெஸ் போட்டு புதுசாக இந்த கொண்டாட்டம்லாம் பண்ணி எதையாவது பண்ணி இப்படிலாம் ராத்திரி நேரம் முழிச்சிருந்துட்டு இதுவும் வழக்கம் போல் ஒரு நாளாக முடிஞ்சுதுன்னு வச்சுக்கோங்க. ஐயோ பாவம், நம்பல, யாரோ எங்கேயோ எவனோ கொண்டாட சொன்னாமலா, கொண்டாட சொன்னவன் யோசிப்பான், எதுக்கு நம்ம இதெல்லாம் இப்படி கொண்டாட சொன்னோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப யோசிப்பான். 5 ரெசல்யூஷனாவது எடுக்கணும். எத்தனை எடுக்கணும்? 5 முடிவுகள். இதுவரை இல்லாததை நீங்கள் செய்ய வேண்டும்.
இதுவரை இல்லாத ஒரு வாழ்க்கையை நீங்கள் பழக வேண்டும். இதுவரை இல்லாத ஒரு தன்மைக்குள் உங்களை குறித்தே நீங்கள் வியக்கின்ற ஒரு பரிமாணத்திற்குள் போக வேண்டும். நீங்கள் செய்த ஒரு தீமையை நிறுத்துவது ஒரு அழகான காரியம். நீங்கள் செய்ய மறந்த ஒரு நன்மையை செய்வது இன்னும் அழகான காரியம். உங்களுக்கு இல்லாத ஒரு திறமையை நான் இந்த நாளில் இருந்து பயிற்றுவிக்க போகிறேன் என்று சொன்னால் அது ஆசீர்வாதத்திற்குரிய காரியம். உங்கள் சார்ந்து ஒரு முடிவெடுங்கள். 5 ரெசல்யூஷன் என்னெல்லாம் செய்யணும்னு சொல்கிறேன்னா, 1 உங்கள் சார்ந்து இருக்கணும், இன்னொன்று உங்கள் உறவுகள் உங்கள் குடும்பம் சார்ந்து இருக்கணும், இன்னொன்று உங்கள் வேலை தொழில் செய்கின்ற இடம் சார்ந்து, குழந்தைகள்னா படிக்கின்ற பள்ளி சார்ந்து இருக்க வேண்டும், இன்னொன்று இந்த ஆலயம் சார்ந்து இருக்க வேண்டும், இன்னொன்று இந்த நாடு சார்ந்து இருக்க வேண்டும். 5 வகையான தீர்மானம் நீங்கள் எடுக்க வேண்டும். நீங்கள் சார்ந்து என்பதில் ஒருவேளை தண்ணி பழக்கம் உள்ளவர்கள், புகைப்பழக்கம் உள்ளவர்கள், அல்லது எதற்கெடுத்தாலும் சில அதீத ஆசை எதன் மீதாவது இருந்ததென்றால் இந்த ஆண்டு எனக்கு இது நிச்சயம் இல்லை. பிரியமானுள்ள, இது பெரிய காரியம். அல்லது இரண்டாவது உங்கள் உறவுகள் சார்ந்து என்கின்ற பொழுது உங்கள் குடும்பத்தில் நீங்கள் ஒருவேளை கொஞ்சம் கடிந்து பேசுகிறவர் என்றால், கெட்ட வார்த்தை சொல்லி பேசுகிறவர் என்றால், ஆவேசப்பட்டு பேசுகிறவர் என்றால், அல்லது எதற்கெடுத்தாலும் வாக்குவாதம் செய்கிறவர் என்று சொன்னால், அல்லது உங்கள் வீட்டில் நான் வைத்தது தான் சட்டம் என்று அதிகாரம் செய்கிறவர் என்று சொன்னால், இந்த வருஷம் அது கிடையாது. நான் கொஞ்சம் பணிவாய் இருப்பேன், நான் கொஞ்சம் மெதுவாய் சொல்லுவேன், நான் கொஞ்சம் அன்பாய் பேசுவேன். இது உங்கள் உறவுகள் சார்ந்து. அதுபோல் நீங்கள் மற்ற 3ற்கும் யோசித்துக் கொள்ளுங்கள். இரவு நேரம், அதுக்கு மேலே சொன்னாச்சுன்னா தூக்கம் வந்துடும். ஆனால் நிச்சயமாக என்ன செய்ய வேண்டும்? 5 முடிவுகள் நீங்கள் எடுக்க வேண்டும். இந்த 5ம் உங்கள் வாழ்க்கையிலே அடுத்த பரிமாணத்தை நோக்கி உங்களை நகர்த்த வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு தீர்மானம் அன்னை மரியாள் எடுத்தாள். அன்னை மரியாளுக்கு ஆண்டவரின் தூதர் வந்து சொன்னார், அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார். அப்படி சொன்ன பொழுது அந்த அன்னை மரியாள் ஒரு சாய்ஸ் இருந்தது. வேணும்னா ஆமான்னு சொல்லலாம், இல்லைனா வேலையை பாரியான்னு சொல்லலாம். அன்னை மரியாள் கடைசியில் சொன்ன வார்த்தை, அப்படியே ஆகட்டும், நான் ஆண்டவரின் அடிமை. அந்த ஆண்டவரின் அடிமை என்று அன்னை மரியாள் சொன்னதன் அர்த்தம் தான் இன்றைக்கு விழா. அந்த அன்னை அடிமை என்றால் ஆண்டவரோ அவளை கடவுளின் தாயாய் உயர்த்தினார். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, அன்னை தெரசாள் உங்களையும் என்னையும் போல ஒரு சாதாரண பெண்மணியாய் பிறந்தவர் தான். தூய் அந்தோணியார் நம்மை போல் ஒரு மனிதராய் பிறந்தவர் தான். அனைத்து புனிதர்களும். ஆனால் அவர்கள் தவறி விழாமல், வழுக்கி விழாமல், சற்று என்று மேல் நோக்கி முன்னோக்கி போய்கொண்டே இருந்தார்கள். இறுதியில் இந்த இலக்கை பெற்றார்கள். நாமும் அந்த விதையை கொண்டிருக்கிறோம், அந்த விதையில் தான் வளர்ந்து வருகிறோம். ஆனால் இந்த பாறைன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி கீழே இருந்து மேலே வரைக்கும் மொழுக்குன்னு இருக்கிற பாறை போல பல சமயங்களில் பல மனிதர்களுடைய வாழ்க்கை வெறும் வழுக்கு பாறையாய் இருந்து விடுகிறது. நாமோ மரம், மனதுக்குள் கொள்வோம். விதையாய் பிறந்தேன், எனக்கு பேச தெரியாது, எனக்கு நடக்க தெரியாது, நான் அப்படித்தான் இந்த பூமியில் கிடந்தேன். 1 வயது வரை, 2 வயது வரை, 3 வயதுக்குள் பேச கற்றுக்கொண்டேன், நடக்க கற்றுக்கொண்டேன். 5 வயது முதல் பள்ளியில் போய் எழுத கற்றுக்கொண்டேன். எல்லாருக்கும் தானே பிறக்கும் போதே நான் என்ன பேசிக்கிட்டாவா பிறந்தேன், அதனால் நல்லா பேசுகிறேன் மைக்க பிடிச்சி? இல்லை, எல்லாருக்கும் அது தானே. ஒரு ஓவியராய், ஒரு கவிஞராய், ஒரு திறமையாய், ஒரு ஆங்கிலம் பேசுகிறவராய், ஒரு பிறமொழி பேசுகிறவராய் எல்லாமே கற்றுக்கிட்டது தானே. அப்படி என்றால் இந்த ஆண்டு நீங்கள் என்ன பரிமாணத்தோடு வெளிவருகிறீர்கள்? எனவே அந்த விதையாய் இருந்தேன் நான், செடியாய் மாறினேன், இப்போது மரமாய் நிற்கிறேன். நான் பூக்க வேண்டும், என் பூ காயாக வேண்டும், அந்த காய் கனியாக வேண்டும். எனவே தயவு செய்து இன்னொரு பரிமாணத்தை நோக்கி நகர்ந்து அன்னை மரியாள் இறைவனின் தாய் என்பது போல நானும் உயர்ந்த நிலையில் நிற்கிறேன் என்று ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். ஆண்டவராகிய கடவுள் இந்த நள்ளிரவு நேரத்தை ஆசீர்வாதத்தின் நேரமாக நமக்கு மாற்றி தருவார். கடந்ததை மறந்துவிட்டு முன்னிருப்பதை கண்முன் கொண்டு இலக்கை நோக்கி தொடர்ந்து ஓடிய பவுலடிகளாரை போல நாமும் ஓடுவோம். இறைவன் நம் பயணத்தை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். ஆமென். எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிட்டு பாடுவோம். மன்னையும் படைத்தவரா கடவுள்
புதிய வருடத்தில் எல்லாம் உள்ள ஆண்டவர் நம் அனைவரையும் விடவுள்ள சுகத்தோடு வைத்திருக்கவும், வளமான வாழ்க்கையை நோக்கி வழிநடத்தவும், ஆவியானவர் வல்லமையும் பாதுகாப்பும் நமக்கு நிறைவாய் கிடைக்கும்படியாகவும், நமது பங்கு வளர்ச்சியின் பாதையை நோக்கி வழிநடத்தப்படவும், பங்கில் உள்ள ஒவ்வொரு குடும்பமும் விடவுள்ள சுகத்தோடு இருக்கவும், துன்பத் துயரங்கள் பிரச்சனைகள் விலகி வாழ வேண்டிய வார்த்தைக்காக இந்த மன்றாட்டிலே பங்கெடுத்து ஜெபிப்போம். நீ என் குரலுக்கு செவி கொடுத்ததால் உலகில் அனைத்து இணைத்தவரும் உன் வழிமரபின் மூலம் தங்களுக்கு ஆசி கூறிக்கொள்வர் என்று ஆபிரகாமை ஆசீர்வதித்த கடவுளின் ஆசிரை பெற்றுத்தரும் ஊற்றாக உள்ள நமது திரு அவையின் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், இருபால் துறவியர் மற்றும் பொதுநிலையினர் அனைவரும் கடவுள் இன்று பொழியும் நிறை ஆசிரை பெற்று இந்த வருடம் முழுவதும் உலக மக்கள் அனைவரும் இயேசுவின் நம்பிக்கையில் மென்மேலும் வளர வாழ தேவையான ஆற்றலை நிறைவாக பொழிந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இதோ நான் ஆசி கூறவே ஒரு கட்டளை பெற்றேன். அவர் ஆசி பொழிந்துள்ளார், அதை என்னால் மாற்றியமைக்க இயலாது என்ற கடவுளின் ஆசிரை பெற்றுத்தரும் இறைவாக்கினர் பிழையாமின் வார்த்தைகளை நாங்கள் நன்கு உணர்ந்து கடவுளின் குரலுக்கு கீழ்ப்படிந்து கடவுள் தரும் ஆசிரை பிறரோடு பகிர்ந்து வாழ திரு அவையின் தலைமைக்கு கீழ்ப்படிந்து வாழும் உள்ளத்தை எங்களுக்கு நிறைவாக தந்துருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். வானின் பளித்துளியும் மண்ணின் செழுமையும் மிகுந்த தானியமும் திராட்சை ரசமும் கடவுள் உனக்கு வழங்குவாராக என்ற ஈசாக்கு யாக்கோபுக்கு வழங்கிய கடவுளின் ஆசீரை நாங்களும் பெற்றுக்கொள்ள இந்த இரவில் பனிப்பொழியும் வேளையில் உம்மிடம் ஆசீர் வேண்டி வந்துள்ள எங்களை உமது வல்லமை நிறைந்த ஆசீரால் இந்த வருடம் முழுவதும் செழுமையும் வளமையும் நிறைவும் பெற்று மகிழச் செய்ய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஊழியனின் குடும்பம் என்றும் உம் திருமுன் இருக்குமாறு நீர் அருள் கூர்ந்து அதற்கு ஆசி வழங்கும். தலைவராகிய நீர் உரைத்துள்ளீர், உம் ஊழியனின் குடும்பம் என்றும் உமது ஆசியை பெறுவதாக என்ற தாவீதின் வார்த்தைகளை நாங்கள் நன்கு உணர்ந்து கடவுளின் திருமுன் ஆலயத்தில் எப்போதும் பணிந்து வாழ்ந்து உமது ஆசிரை பெற்றுக்கொள்ள தேவையான இறையன்பு நிறைந்த உள்ளத்தை எங்களுக்கு நிறைவாக தந்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வானதூதர் மரியாவுக்கு தோன்றி அருள் நிறைந்தவரை வாழ்க. லூக்கா 1:28. பெண்களோர் நீர் ஆசி பெற்றவர். லூக்கா 1:42 என்ற கடவுளின் ஆசிரை நம்பும் நாங்கள் அன்னை மரியாள் வழியாக இயேசுவிடம் செல்வதே மிகச்சிறந்த சரியான வழி என்பதை உணர்ந்து அன்னை மரியாளிடம் உண்மையான பக்தி கொண்டு வாழ தேவையான தாழ்ச்சி நிறைந்த உள்ளத்தை எங்களுக்கு நிறைவாக தந்தரல வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்ம தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடுவோம். அன்பு தந்தை இறைவா, நாங்கள் இப்பொழுது ஏறெடுத்த ஜபங்களையும் இன்னும் இந்த நள்ளிரவு திருப்பிள்ளைகளை பங்கெடுத்து ஜபிக்கின்ற எங்கள் அனைவரின் உள்ளங்களில் இருக்கின்ற ஏறெடுக்க முடியாத ஜபங்களையும் உன் பாதத்தில் ஒப்பு கொடுத்து வேண்டுகிறோம். எங்கள் அனைவரையும் ஆசீர்வதிக்கவும், நாங்கள் விடுதலை சுகத்தோடு வாழவும், துன்பத் துயரங்கள் நோய் நொடிகளிலிருந்து விடுதலை பெற்று வாழவும், இந்த புதிய வருடம் எங்களுக்கு மகிழ்ச்சியையும் அமைதியையும் ஒற்றுமையும் கொடுக்கின்ற வருடமாக, வேலை வாய்ப்புகளில் முன்னேற்றம் காண்கின்ற வருடமாக, நினைத்த காரியங்கள் நிறைவேறும்படிய வருடமாக எங்களுக்கு அமைவதாக, எங்களை பிள்ளைகளின் எதிர்காலம் சிறப்பான முறையில் அமைவதற்கு இந்த வருடம் துணை புரிவதாக. இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வழியாக பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென். எடுத்து வருகிறேன், கொடுத்து மகிழ்கிறேன், என் இறைவா.
பிள்ளைகளே, நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் திருப்பலி எல்லாம் உள்ள இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் நம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் உமது திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையினின்றி பழியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நல்லவை அனைத்தையும் கனிவுடன் தொடங்கி நிறைவு காண செய்கின்றீரே. உம் புனித அன்னையின் பெருவிழாவில் மகிழ்ச்சி அடைந்துள்ள நாங்கள் உமது அருளின் தொடக்கத்தில் மாற்றி அடைவது போல அதன் நிறைவிலும் எங்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கண்ணியான புனித மரியாவின் தாய்மையின் பெருவிழாவில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாற்றிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அரும்பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளீர். சிறப்பாக உம் அடியாரின் தாழ்நிலையை கண்ணுற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணராம் உம் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததால் உமது இரக்கப் பெருக்கு எல்லா காலங்களிலும் நீடிக்க செய்து வருகின்றீர். அவர் வழியாக உமது மாண்பை வானதூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன. உம் திருமுனை காலத்தும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்களும் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களிப்புடன் பாடுவதாவது. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம்.
இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் உரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகம் முழுவதும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோணிசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழுவோம் என்கின்ற எதிர்நோக்குடன் இறந்த அனைவரையும் உமது திருமுக ஒளியினுள் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில்
எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஈரரில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இரங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இரங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எமக்கு அமைதி தந்தருளும். எமக்கு அமைதி தந்தருளும். ஆண்டவரே, நாங்கள் உட்கொள்ளும் திருவுடலும் திரு ரத்தமும் எங்களின் நீதி திருப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உமது பரிவிறக்கத்தால் எங்கள் உடலையும் உள்ளத்தையும் காத்து மருந்தாகிட அருள் புரியும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர்.
செம்மறையின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரிழத்தில் எழுந்துள்ளவரை நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடலாம், எனது ஆன்மாவுக்கு நம்முடைய கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தம் நம்மை காத்த முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமென்.
சொல்லி பாடியும் என்ன சொல்லி போற்றியும் ஈடு இணை உமக்கு இல்லையே ஐயா, ஈடு இணை உமக்கு இல்லையே. நன்றி தந்தையே, நன்றி இயேசுவே, வழி நடத்தும் தூய ஆவியே. நன்றி தந்தையே, நன்றி இயேசுவே, வழி நடத்தும் தூய ஆவியே. என்ன சொல்லி பாடுவேன், என்ன சொல்லி போற்றுவேன், எனக்கு செய்த நன்மை எண்ணியே இறைவா, எனக்கு செய்த நன்மை எண்ணியே. கண்ணீர் துடைத்ததை சொல்லி பாடவா, கவலையில் அணைத்ததை சொல்லி பாடவா, வீழ்ந்தேன் தூங்கியதை சொல்லி பாடவா, சாய்ந்தேன் தாங்கியதை சொல்லி பாடவா. நன்றி தந்தையே, நன்றி இயேசுவே, வழி நடத்தும் தூய ஆவியே. நன்றி தந்தையே, நன்றி இயேசுவே, வழி நடத்தும் தூய ஆவியே. என்ன சொல்லி பாடுவேன், என்ன சொல்லி போற்றுவேன், எனக்கு செய்த நன்மை எண்ணியே இறைவா, எனக்கு செய்த நன்மை எண்ணியே. வாழ்வு தந்ததை சொல்லி பாடவா, வளமை நிறைந்ததை சொல்லி பாடவா, ஊக்கம் தந்ததை சொல்லி பாடவா, உறுதி செய்ததை சொல்லி பாடவா. நன்றி தந்தையே, நன்றி இயேசுவே, வழி நடத்தும் தூய ஆவியே. நன்றி தந்தையே, நன்றி இயேசுவே, வழி நடத்தும் தூய ஆவியே. என்ன சொல்லி பாடுவேன், என்ன சொல்லி போற்றுவேன், எனக்கு செய்த நன்மை எண்ணியே இறைவா, எனக்கு செய்த நன்மை எண்ணியே. என்ன சொல்லி பாடியும் என்ன சொல்லி போற்றியும் ஈடு இணை உமக்கு இல்லையே ஐயா, ஈடு இணை உமக்கு இல்லையே. நன்றி தந்தையே, நன்றி இயேசுவே, வழி நடத்தும் தூய ஆவியே. நன்றி தந்தையே, நன்றி இயேசுவே, வழி நடத்தும் தூய ஆவியே. என்ன சொல்லி பாடுவேன், என்ன சொல்லி போற்றுவேன், எனக்கு செய்த நன்மை எண்ணியே இறைவா, எனக்கு செய்த நன்மை எண்ணியே. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணகருள் அடையாளங்களை மகிழ்வுடன் பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். என்றும் கன்னியானவும் திருமகனின் தாயும் திரு அவையின் அன்னையுமான மரியாவை அறிக்கையிடுவதில் மகிழ்வுறும் நாங்கள் நிலை வாழ்வை நோக்கி முன்னேறி செல்ல இவ்வருளடையாளங்கள் எங்களை வழிநடத்துவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அனைவரும் அமர்ந்து கொள்வோம்.
இறை இயேசுவில் அன்புமிக்கவர்களே, உங்கள் அனைவருக்கும் பங்கு தந்தையின் சார்பாகவும் அருள் சகோதரிகள் சார்பாகவும் சபையார் சார்பாகவும் பிறந்திருக்கின்ற 2025 ஆண்டு புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை அனைவருக்கும் உரித்தாக்கிக் கொள்கிறோம். அன்புக்குரியவர்களே, அருமையான இந்த இரவு பொழுதில் பிறந்திருக்கின்ற இந்த புத்தாண்டு திருப்பலியை நமக்காக நமது பங்கு தந்தையின் அழைப்பை ஏற்று தலைமை ஏற்று திருப்பலியை நிறைவேற்றி நமக்கு நிறைந்த நல் ஆசீர்வாதங்களை தந்திருப்பவர் அருள் தந்தை அருளானந்தம் அடிகளார் ஜேபி கல்லூரிகளினுடைய பேராசிரியராக தந்தை அவர்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார். தந்தை அவர்கள் நமக்கு புதியதவரல்ல. பங்கு தந்தையில் அழைக்கின்ற நேரங்களிலெல்லாம் நம்மோடு நம்முடைய இறை வேண்டல்களில் நம்மோடு கலந்திருப்பவர். மேலும் கடந்த கிறிஸ்மஸ் கீத ஆராதனை பவனியிலே நம்முடைய ஊருக்கும் நம்முடைய இல்லங்களையும் வந்து நமக்காக ஜெபித்து நமக்காக அருள் பொழிவு செய்திருப்பவர் நம்முடைய பாசத்திற்குரிய அருளானந்தம் அடிகளார் அவர்கள். உண்மையிலேயே தந்தை அவர்களுடைய வருகை நமக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. தந்தை அவர்களை வாழ்த்தும் விதமாக பொன்னாடை போர்த்தி நமது ஊர் பொறுப்பாளர் திரு தியோப்ளஸ் அவர்கள் தந்தை அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி புத்தாண்டு வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறார்கள். அனைவரும் கரவொலி எழுப்புவோம். அடுத்ததாக நமது பாசமிகு பங்கு தந்தை அவர்கள் நம்மோடு நம்மில் ஒருவராக நம்மை திறம்பட வழி நடத்தக்கூடிய ஒரு அருள் தந்தையாக கோடி அற்புத சுரங்கம் சுரண்டை அந்தோணியார் அப்படிங்கிற அந்த குரல் மென்மேலும் இந்த திருத்தலத்தினுடைய வளாகத்திலும் சரி உலக அளவிலும் சரி தூய அந்தோணியாருடைய அருள் ஆசிரை தந்தை அவர்கள் திறம்பட வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஒற்றை ஆளாக நின்று செவ்வாய்க்கிழமை தோறும் காலை மதியம் மாலை என 3 வேளைகளிலும் திருப்பலிகளை நிறைவேற்றி குணமளிக்கும் ஆசிரியர்களை நமக்காக வழங்கி நம்மோடு நம்முடைய ஒவ்வொரு வழிபாடுகளிலும் திட்டமிட்டு நமக்காக வழிநடத்தி நம்மை செவ்வனே வழிநடத்தி கொண்டிருப்பவர்கள் நம்முடைய பாசமிகு பங்கு தந்தை அருள் தந்தை ஜோசப் ராஜன் அடிகளார் அவர்கள். இந்த புத்தாண்டு தினத்திலே அவர்களை வாழ்த்த நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஆகவே தந்தை அவர்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவிக்கும் விதமாக திரு ஸ்டீபன் அவர்கள் தந்தை அவர்களுக்கு பொன்னாடை ஓர்த்தி சிறப்பு செய்கிறார்கள். தந்தை அவர்களுக்கு கரவொலி எழுப்பி நமது வாழ்த்துக்களை கூறிக்கொள்வோம். அடுத்ததாக நம்முள் ஒருவர்களாக இருந்து நம்மோடு பணியாற்றி கொண்டிருப்பவர்கள் நமது பாசமிகு FSM அருள் சகோதரிகள் அவர்கள். நம்மிலே நம்முடைய மக்களிலே நம்முடைய பள்ளிகளிலே நம்முடைய ஆன்மீக பயணங்களிலே ஒவ்வொருவராக நம்மோடு தூண்களாக இருந்து நம்மை வழிநடத்தி கொண்டு இருப்பவர்கள் பாசமிகு அருள் சகோதரிகள் அவர்கள். அருள் சகோதரிகள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தும் விதமாக நமது பாசமிகு தலைமை அருள் சகோதரி பாத்திமா அவர்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்களை கூறி இந்த பொன்னாடையை போர்த்தி சிறப்பு செய்கிறார்கள். அருள் சகோதரி அவர்கள் வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். திரு ஜார்ஜ் அவர்கள் அருள் சகோதரி அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி சிறப்பு செய்கிறார்கள். நாமும் கரவொலி எழுப்பி அருள் சகோதரிகள் அனைவருக்கும் நமது வாழ்த்துக்களை புத்தாண்டு வாழ்த்துக்களை கூறிக்கொள்வோம். அடுத்தபடியாக இந்த கிறிஸ்மஸ் விழா புத்தாண்டு விழா இன்னும் வர இருக்கின்ற நமது திருத்தல திருவிழா என ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் நமக்காக திட்டமிட்டு நம்மை வழிநடத்தி கொண்டிருப்பவர்கள் ஊர் பொறுப்பாளர்கள் மற்றும் இன்றைய நாளிலும் கிறிஸ்மஸ் நாளிலும் கடந்த கிறிஸ்மஸ் கீத பவனிகளிலும் ஒவ்வொரு திருப்பலிகளிலும் நமக்காக சிறப்பாக பாடகர் குழு நமக்காக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். கீபோர்டு இசைப்பவர்கள் ஒவ்வொரு பாடல்களையும் எப்படி பாட வேண்டும் என்று முன்கூட்டியே கடந்த 2 வார காலமாக ஒவ்வொருவரும் அழைத்து முறையாக பயிற்சி செய்து நம்முடைய திருப்பலியை அரங்கேற்றி கொண்டிருப்பவர்கள் பாடகர் குழு உறுப்பினர்கள். ஒவ்வொரு பாடகர் குழு அன்பு பிள்ளைகளுக்கும் நமது கரவொலியையும் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் அன்பு பிள்ளைகளுக்கு பாசத்தோடு உரித்தாக்கிக் கொள்வோம். அடுத்ததாக கடந்த டிசம்பர் 1ஆம் தேதியிலிருந்து இந்நாள் வரை இந்த திருத்தல வளாகம் திருத்தலத்தினுடைய எதிர்ப்புற வளாகங்கள் என ஒவ்வொன்றிலும் ஸ்டார் வண்ண விளக்குகள் அலங்காரம் இட்டும் குடில்கள் அமைத்தும்
ஹாப்பி கிறிஸ்மஸ். இன்றைய நாளிலே பிறந்திருக்கிற இந்த 2025 ஆண்டு என நவதானியங்களை எல்லாம் அதிலே போட்டு நமக்காக ஒவ்வொரு நாளும் இரவு கண் விழித்து இந்த குளில்கள் எல்லாம் அமைத்து நமக்கு சிறப்புற செய்தவர்கள் நமது பாசமிகு நமது சபை இளைஞர்கள். ஆகவே ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் நமது கரவொலி மூலம் இளைஞர் பெருமக்களுக்கு நமது வாழ்த்துக்களை உறுத்தாக்கி கொள்வோம். அடுத்ததாக இந்த ஆலய வளாகத்திலே இந்த ஆலயத்தினுடைய குரல்களிலே நம்மோடு ஒன்றிருப்பவர்கள் உபதேசியார்கள். திரு KV விக்டர் அவர்கள், திரு அருள்ராஜ் அவர்கள், உபதேசியார்கள் என இருவருக்கும் நமது புத்தாண்டு வாழ்த்துக்களை கரவொலி மூலம் தெரிவித்து மகிழ்வோம். அடுத்ததாக ஒளி அமைத்து கொடுத்த செல்வன் சவுண்ட்ஸ் உரிமையாளர் அவர்களுக்கும், அடுத்ததாக ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் நம்மோடு இருந்து நமக்காக வழிநடத்தி கொண்டிருப்பவர்கள், நமது ஊரிலே செயல்பட்டு கொண்டிருக்கின்ற அனைத்து ஒவ்வொரு அன்பியங்கள், பக்த சபைகள், புனித அந்தோணியார் ஜெபக்குழு என அனைவருக்கும் சிறப்பானதொரு கரவொலி எழுப்பி நமது வாழ்த்துக்களை உரித்தாக்கி மகிழ்வோம். அனைவருக்கும் நன்றி. ஆலய வளாகத்தை தூய்மை பணியாக மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்ற திரு சந்தனம் அவர்களுக்கும் நமது புத்தாண்டு வாழ்த்துக்களை கூறி கரவொலி எழுப்பி அவர்களுக்கும் நமது வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்வோம். அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் புனித அந்தோணியார் ஜெபக்குழுவின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். அன்பார்ந்தவர்களே, திருப்பலி நிறைவேற்றதும் அனைவருக்கும் வாக்குத்தத்த அட்டை வழங்கப்பட உள்ளது. இதை வழக்கம்போல் புனித அந்தோணியார் ஜெபக்குழு வழங்குகின்றோம். இந்த நாளிலே திருப்பலி நிறைவேற்றதும் அனைவரும் அசனுணவு வழங்கப்படும் இடத்தில் வைத்து கொடுக்கப்படும். 2 அருட்தந்தையர்கள் புத்தாண்டு ஆசீர் வழங்கி வாக்குத்தத்தம் வழங்குவார்கள். அருட்சகோதரிகள் கேக்கு வழங்குவார்கள். பெண்கள் ஆலயத்தை ஒட்டியுள்ள வரிசையிலும் ஆண்கள் பதுவா அரங்கத்தை உள்ள வரிசையிலும் வந்து பெற்றுக்கொள்ளவும் அன்போடு அழைக்கின்றோம். புனித அந்தோணியார் ஜெபக்குழு அனைவருக்கும் ஒரு அறிவிப்பு. இன்று மாலை 7 மணிக்கு நற்கருணை ஆசீர் நிறைவுற்றதும் இதே பதுவா அரங்கில் வைத்து புனித அந்தோணியார் ஜெபக்குழுவின் மாதாந்திர கூட்டம் நடைபெறும். உறுப்பினர்கள் அனைவரும் தவறாது கலந்து கொள்ளும்படி அன்போடு அழைக்கின்றோம். கூட்டத்தில் வெள்ளிக்கிழமை செல்ல இருக்கும் டூர் பற்றியும் செல்லும் இடங்கள் குறித்தும் புனிதரின் கொடியேற்ற திருவிழாவின் அசனுணவு பற்றியும் முடிவு எடுக்கப்படும். அனைவரும் தவறாது கலந்து கொள்ளும்படி அன்போடு அழைக்கின்றோம். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, இதோடு இணைத்து நம்முடைய இந்த அற்புத சுரங்கம் தூய் அந்தோணியாருடைய திருத்தலம் இவ்வளவு விரைவான ஒரு வளர்ச்சியை பெற்றிருப்பதற்கு சோசியல் மீடியா என்று சொல்லப்படுகிற இந்த யூடியூப் இன்னும் ஏனைய அந்த வழியாக இணையதளம் வழியாக நாம் ஒளிபரப்பி கொண்டிருக்கிறோம் என்பது மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது என்பது எல்லோரும் அறிந்திருக்கிற ஒரு உண்மை. நம்முடைய சேனல் ஹீலிங் பிரேயர் டிவி என்கின்ற பெயரிலும் ஜோசப் ராஜன் என்கின்ற பெயரிலும் ஏறக்குறைய 20,000 சப்ஸ்கிரைபர்களோடு இது பயணப்பட்டு கொண்டிருக்கிறது. குறிப்பாக பல்வேறு இடங்களில் உலக நாடுகளிலும் இது போய் சேர்ந்திருக்கிறது. நம்முடைய திருத்தலத்தினுடைய நிகழ்வுகள் இதில் நமக்கு கடந்த 6 மாதங்களாக மிரியம் டிவி என்கின்ற நம்முடைய இந்த நண்பர் இணைந்து பயணிக்கிறார்கள். குறிப்பாக நாகர்கோவில் பகுதிகள் முழுவதிலும் இந்த லோக்கல் சேனல் வழியாகவும் யூடியூப் மிரியம் டிவி என்கின்ற பெயரிலே வைத்திருக்கிறார்கள். அதேபோல் சிங்கப்பூர் மலேசியா பகுதியிலும் லோக்கல் டிவியிலே இப்போது நாம் இதை ஒளிபரப்பி கொண்டிருக்கிறோம். நம்முடைய எல்லா நிகழ்ச்சிகளையும் மாதம் ஒரு முறை ஒளிபரப்பி கொண்டிருக்கிறோம். எனவே அங்கிருக்கிறவர்கள் தங்களுடைய விடுமுறை நாட்களிலே இந்த திருத்தலத்தை வந்து சந்திக்க திட்டமிடுகிறார்கள். ஏனெனில் நம்முடைய யூடியூப் வழியாக சென்ற பொழுது குறிப்பாக மதுரையிலிருந்து இப்போது ரெகுலராக மதுரையிலே காலை 7 மணி 10 நிமிடத்திற்கு ஒரு ட்ரெயின் வருகிறது. அது பாம்பு கோவில் சந்தையில் இறக்கி விடுகிறது. அங்கிருந்து ஏறக்குறைய 10:45 மணி 11 மணிக்கெல்லாம் இங்கே வந்து விடுகிறார்கள். எனவே அவர்களுக்கு அது பெரிய தொந்தரவாக தெரியவில்லை. எனவே மதுரையிலிருந்து ரெகுலராக ஒரு குழுவினர் இப்போது நமக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். அதுபோல் ராஜபாளையம், சங்கரங்கோவில், இங்கே இன்றைக்கெல்லாம் சோமநாதபேரி என்கின்ற இடத்திலிருந்து ஒரு 10 பேர் வந்திருந்தார்கள். அவர்கள் கடந்த 3 மாதங்களாக வந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் சொல்லுகிறேன் என்றால் இத்திருத்தலத்திற்கு வருகிறவர்கள் ஏதோ பக்கத்தில் இருப்பவர்கள் என்பது மட்டுமல்ல, அது வந்த தொடக்கத்தில் நாம் அவர்களுக்கு கொடுத்த இந்த நிகழ்வுகள், இந்த செய்திகள் இப்போது இதனுடைய எல்லை விரிந்திருக்கிறது. பிரியமானவர்களே, அந்த அடிப்படையில் மாதா டிவியில்
தொடர்ந்து மாதம் ஒரு முறை நம்முடைய நற்கருணை ஆசிரை ஒலிபரப்ப வேண்டும் என்று நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம், அவர்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதற்கான திட்டமிடலும் உழைப்பும் நடந்து கொண்டிருக்கிறது. அதை பாசத்திற்குரிய நண்பர் பிரகாஷ் அவர்கள் இந்த மிரியம் டிவியினுடைய வழியாக செய்கிறார்கள். எனவே இந்த 2025 ஆண்டிலே தொடர்ந்து அத்தகைய ஒரு ஒலிபரப்பு நமக்கு நடைபெறும். அதிலே குறிப்பாக யாராவது குடும்பமாக ஜபமாலை ஜபிக்க விரும்பினால், அல்லது மரியாயின் சென்னை வின்சென்ட் பவுல் சபை, அந்தோணியார் ஜபக்குழு, அல்லது நீங்கள் அன்பியங்கள் ஏதாவது ஒரு அன்பியத்தில் நாங்கள் ஒரு ஜபமாலை ஜபிக்கிறோம் என்று விரும்பினால் அதையும் இவர்கள் ஒரு செவ்வாய்க்கிழமை வருவார்கள். நமது ஆங்கில மாதத்தின் 4 அல்லது 5 செவ்வாய்க்கிழமை இருக்கிறது. அதில் ஒரு செவ்வாய்க்கிழமை இவர்கள் வருகிற அன்று நீங்கள் சரியான முறையில் தயாரிப்போடு இருந்தால் எப்படி செய்ய வேண்டும் என்று நீங்கள் அவரை கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். அது மாதா டிவியிலே ஒலிபரப்பப்படும். குடும்ப ஜபமாலை ஜபிக்கின்ற நேரம் என்பதில் ஒலிபரப்பப்படும். அதை அவர்கள் செய்து தருவதற்கு தயாராக இருக்கிறார்கள். நாம் ஏதாவது ஒரு குழுவாக அல்லது குடும்பமாக இணைந்து வர அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். எனவே இந்த நள்ளிரவு நிகழ்ச்சியை குறிப்பாக வெளிநாடுகளிலே துபாய், கத்தார், சிங்கப்பூர், மலேசியா இந்த பகுதிகளிலே அவர்களுடைய சேனல் வழியாக ஒலிபரப்ப வேண்டும் என்கின்ற ஒரு ஆசை வெளியிடப்பட்டது. அந்த அடிப்படையிலே நாம் கலந்து பேசினோம் பலரிடம். குறிப்பாக அந்தோணியார் ஜபக்குழு அதற்கு நமக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்திருக்கிறார்கள். எனவே இந்த நிகழ்ச்சி அவர்களால் ஒலிபரப்பப்படுகிறது. அந்தோணியார் ஜபக்குழுவிற்கு நமது மனமார்ந்த நன்றிகளை நாம் தெரிவித்துக் கொள்வோம். பிரியமானவர்களே, எனவே அந்தோணியார் ஜபக்குழு உறுப்பினர்கள் தயவுசெய்து இந்த திருப்பலி முடிந்தவுடன் இங்கே அந்த நியூ இயர் பிளெஸ்ஸிங் நாம் கொடுப்போம். அதை பெற்றுக்கொண்டு இந்த பீடத்தின் முன்பாக எல்லோருமாக நீங்கள் இணைந்து நின்று ஒரு வாழ்த்து சொல்லுவீர்கள். அது வீடியோ எடுத்துக்கொள்வார்கள். அதையும் இதோடு இணைத்து அங்கே ஒளிபரப்புவார்கள். எனவே தயவுசெய்து முழுமையான முறையிலே இவற்றிலும் நாம் கலந்து கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பிரியமானவர்களே, 2025 பிறந்திருக்கிறது. பழையன அல்ல, பழையன கழிதலும் புதியன புகுதலும் நிச்சயம் வேண்டும். அது நம்முடைய குணத்திலும், பண்பிலும், செயலிலும், ஜபத்திலும், குடும்பத்திலும், நம்முடைய இந்த வாழும் சமூகத்திலும் பிரதிபலிக்க வேண்டும். எனவே 2025 சிறக்க மீண்டும் ஒரு முறை நாங்கள் தந்தையர்கள் உங்களுக்கு ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களை மீண்டும் ஒரு முறை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். விஷ் யூ ஆல் ஏ ஹாப்பி நியூ இயர். எழுந்து நின்று சிறப்பு ஆசீர் பெற்றுக்கொள்வோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆசி அனைத்துக்கும் ஊற்றும் தொடக்கமான இறைவன் உங்களுக்கு தமது அருளை அளித்து தமது அளவில்லா ஆசையை உங்கள் மீது பொழிந்து இவ்வாண்டு முழுவதும் உங்களை மீட்டு தீங்கின்றி காப்பாராக. அவர் உங்கள் நம்பிக்கையின் முழுமையை பாதுகாத்து உங்கள் எதிர்நோக்கை நீடித்திருக்க செய்து நீங்கள் இறுதி வரை புனிதமான பொறுமையுடன் அன்பில் நிலைத்திருக்க செய்வாராக. அவர் உங்கள் நாட்களையும் செயல்களையும் தமது அமைதியில் செம்மையுற செய்து இங்கும் எங்கும் உங்கள் மன்றாட்டுக்களுக்கு செவிசாய்த்து உங்களை நிலைவாழ்வுக்கு மகிழ்வுடன் அழைத்து செல்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.